வெல்கம் டு தாமோதரன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சாதம். தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது தேங்காய், ஆனியன் 1, கடுகு கொஞ்சம், அப்புறம் வரமிளகாய், நிலக்கடலை, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் 1, பெருஞ்சீரகம் வறுத்து திரித்து வச்சுருக்கேன், நெய் தேவையான அளவு, சால்ட்டு கொஞ்சமாக, கடைசியில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ கடாய் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போது கடாய் சூடாயிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வத்தல், நிலக்கடலை, கடலைப்பருப்பு, ஒரு 2 பீஸ் பட்டை, வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிருச்சு. பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், சின்ன பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் வணங்கிருச்சு. இப்போ சோம்பு பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு பவுலில் கொஞ்சமாக தான் சாதம் எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சமாக பண்ணுறேன். அதை நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா எல்லா பொருளுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குறதுக்கு கொஞ்சமாக சாப்பாடு இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இன்க்ரீடியன்ஸ். நீங்கள் வேணால் அதிகமாக சாதம் வடிச்சிங்கன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாமே தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் சாப்பாடு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வணங்கிடுச்சு. வணங்கினப்புறம் அதில் சாப்பாடை கொட்டிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன், எந்த சாதத்தினாலும் பண்ணலாம். நீங்கள் இது கூட ஆட் பண்ணுறதுக்கு முந்திரி கூட போட்டுக்கலாம், எந்த நட்ஸ்னாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். காரத்துக்கு வரமிளகா மட்டும் போதும். ஒரு பச்சை மிளகா அல்லது 2 பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு, கடைசியில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை. அவ்வளோதான், தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறி சரி, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.